தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவுடைய கூட்டணி தேமுதிகவுக்கு 2026 சீட்டு தர்றதாக சொல்லியிருக்காங்க. ஆனா கூட்டணியில தான் அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் அதிமுக வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேமுதிக நாங்கள் ஜனவரி மாதம் நடக்கக்கூடிய மாநாட்டில் சொல்றோம் யார் கூட இருக்கோம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. திமுகவுடைய பொதுக்குழுல விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இரங்கல் தெரிவிச்சு ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ இப்போ தேமுதிக எந்த பக்கம் போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியானது இதுல எழுந்திருக்கு. ஸோ முதல்ல இது எப்படி பாக்குறீங்க? அதான் இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதிமுகவுக்கு 26 ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல். கண்டிப்பா அவங்க ஜெயிச்சே தீரணும் அப்படின்ற ஒரு சூழல்ல இருக்காங்க. இபிஎஸ் அவர்கள் கட்சியை அவரோட ஃபுல் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாரு. பட் இருந்தாலும் அவர்னால பெரிய வெற்றிகளை அவர்னால டெலிவர் பண்ண முடியல. ஸோ ஒன்ஸ் நீங்க அந்த பெரிய வெற்றிகளை கொடுக்கும்போது தான் ஒரு லீடரா நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க. அந்த விஷயம் இன்னும் இபிஎஸ்க்கு நடக்கல. ஸோ இப்போ 26ல அதிமுக தோக்குறாங்கன்னா தொடர்ச்சியாக அவங்க 2 தடவை தோக்குறாங்கன்னு ஆகி போயிடும். அதுக்கப்புறம் கட்சியோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி. ஸோ அதிமுக ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அந்த வகையில திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலைகள்ல அவங்க ஈடுபடுறாங்க. பாஜகவை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அது பெரிய ஒரு வெற்றி தான். அந்த அலைன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலைன்ஸும் கூட தான். திமுகவையும் அது டிஸ்டர்ப் பண்ணுது. 24 மாதிரி தனித்தனியாக நின்று இருந்தாங்கன்னா திமுகவுக்கு கேக் வாக்கா இருந்திருக்கும். இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்க. அடுத்த டார்கெட் என்னன்னா பிஎம்கேவும் டிஎம்டிகேவும் அந்த கட்சிகளை உள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகளையும் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா இப்ப அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னு பார்த்தோம்னா, ஒண்ணு தேமுதிக ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அவங்களோட ஓட் ஷேர் 1க்கு கீழே போயிருச்சு. ஸோ அவங்களோட ஓட் ஷேர் கம்மியாயிருச்சு. உள்ள கொண்டு வரதுலையும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. அப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க சைட்ல இருந்து டிமாண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் அதிகமா இருக்கு. ஸோ உள்ள கொண்டு வரதுல நிறைய சிக்கல் இருக்கு. ஆனா வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு பிம்பம் ஏற்படும்ல, தேமுதிக, பாஜக, அதிமுக, பாமகனா இருக்காங்க பெரிய கூட்டணி அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. 100%. இப்ப அதிமுகவோட முயற்சிகளும் அதுதானே. எப்படியாவது தேமுதிக உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்ற முயற்சிகள்லாம் ஈடுபடுறாங்க. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, ஓகே, தேமுதிக அவங்களுடைய சக்திக்கு மீறிய தொகுதிகள் கேட்பாங்க. அவங்களோட வரலாறு அப்படி. எப்பவுமே அவங்க கொஞ்சம் ஹார்ட் நெகோசியேட்டர்ஸ். ஒண்ணு. ரெண்டாவது, தேமுதிக ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் வீக் ஆகிட்டே இருக்காங்க. இப்ப நீங்க உள்ள கொண்டு வந்தாலும் கூட முன்ன மாதிரி பெரிய வேல்யூ உங்களுக்கு கிடைக்காது. இதுக்கு முன்னாடி கிடைத்த அந்த லாபம் தேமுதிக வழியா கிடைக்காது. அவங்களோட ஓட் ஷேர்லாம் ரொம்ப கரைஞ்சு போச்சு. இப்ப விஜயகாந்த் இல்ல, இன்னும் ரொம்ப வீக் ஆயிட்டாங்க. அது ஒரு சிக்கல் இருக்கு. பட் இருந்தாலும் கண்டிப்பா அதிமுகவால யாரையும் ஒதுக்கி தெளிர முடியாது. வர எல்லாரையும் உள்ள சேர்க்க வேண்டிய தேவை அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி பாமகவையும் உள்ள கொண்டு வரணும்ன்ற தேவையும் இருக்கு. சிக்கல் என்னன்னா, பாமகக்குள்ளேயும் இப்ப சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. பாமக ஒரு முக்கியமான கட்சி, உள்ள கொண்டு வரணும். ஆனா அங்க இப்ப பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஸோ பாமகனால ஓட்ஸ் டெலிவர் பண்ண முடியுமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவுக்கு இது ஒரு சிக்கல் தான். பாஜக உள்ள கொண்டு வந்தாச்சு. இன்னொரு சைட்ல தேமுக வீக்கா இருக்காங்க. அதே மாதிரி பாமகவும் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு அவங்களும் உள்ள சண்டை போட்டாலே அவங்களும் வீக் ஆயிடுவாங்க நேச்சுரலா. ஒன்னு, ரெண்டு பேரும் வீக்கா இருக்காங்க. ரெண்டாவது, 2 பேரையும் உள்ள கொண்டு வரதுலயும் சிக்கல்கள் இருக்கு. ஆனா இப்ப நான் பாக்குறது என்னன்னா, அதிமுக ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எங்களுக்கு உங்க தேவை இருந்தாலும் டெஸ்பரட்டா நீங்க கேட்கிற விஷயங்கள்லாம் நாங்க பண்ணிட மாட்டோம், நாங்க ஸ்ட்ராங்கா தான் நெகோசியேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அதான் இந்த ராஜ்யசபா சீட்டு அவங்க டிஎம்டிகே கொடுக்கல, அதே மாதிரி அன்புமணிக்கும் கொடுக்கல. ஸோ அது சொல்லக்கூடிய விஷயமே என்னன்னா, நீங்க கேட்கறதெல்லாம் நாங்க கொடுத்துட்டு இருக்க முடியாது, நீங்க எப்படியும் எங்ககிட்ட வந்துதான் ஆகணும், உங்களுக்கு வேற எந்த ஆப்ஷனும் இல்லை, ஸோ நாங்க ஸ்ட்ராங்கா தான் உங்ககிட்ட நெகோசியேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிக்னலையும் அவங்க கொடுக்குறாங்க. ரெண்டாவது, இன்னொன்னு பாஜக ஆங்கிள் இருந்து இதை பார்ப்போம். பாஜகவும் ஒரு அவசரத்தை காட்டுறாங்க. அதிமுகவோட குயிக்கா ஒரு அலைன்ஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. இவ்வளவு சீக்கிரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதிமுகவும் இவ்வளவு சீக்கிரம் இந்த அலைன்ஸுக்கு ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் ரொம்ப அவசரப்பட்டு வேகமா கடகடன்னு எல்லாத்தையும் பண்றாங்க. அது சொல்லப்படுற ஒரே காரணம் என்னன்னா, சீக்கிரமா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அந்த அலைன்ஸ் ஜெல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, சேர்ந்து ஜாயிண்ட் ஆக்ஷன்ல ஈடுபடலாம், திமுக எதிர்ப்பை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாதத்தை முன் வைக்கிறாங்க. மேபி அது உண்மையாகவும் இருக்கலாம். பட் பாஜக டெஃபினட்டா பெரிய ஒரு அவசரத்துலதான் இருக்காங்க. இந்த அவசரம் டெஃபினட்டா பிஎம்கே கிட்டையும் இருக்கும். வெறும் அதிமுக மட்டும் அவசரத்தை காட்ட மாட்டாங்கல்ல, பிஎம்கேவையும் உள்ள வேகமா கொண்டு வரணும், டிஎம்டிகேவையும் உள்ள வேகமா கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகளும் ஈடுபடுறாங்க. பாஜக தலைவர்கள் பேசுறதை வச்சு பார்க்கும்போதும் நமக்கு அது புரியுது. டிவிகேவை கூட உள்ள கொண்டு வந்தா நல்லது அப்படின்ற மாதிரிதான் அவங்க டோன் இருக்கு. நயனார் நாகேந்திரன் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்லாம் அதுதான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, ஒன்று, டிஎம்டிகேவுக்கும் பிஎம்கேவுக்கும் பெரிய ஆப்ஷன் கிடையாது.
அதிமுக தான் ஒரே ஆப்ஷன், வேற ஆப்ஷன் கிடையாது. ரெண்டாவது பாஜகவும் அவசரத்துல தான் இருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல சீக்கிரம் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இன்னைக்கு காங்கிரஸினுடைய மாநில தலைவர் செல்லு பெருந்தகை அவர்கள் சொல்றாரு, தேமுதிக இண்டி கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற ஒரு அழைப்பை விடுக்கிறாரு. பொதுக்குழுவுல அவங்க விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கா தேமுதிக? அதான் அவங்களுக்கு ஒண்ணு தெரியும். இப்ப நல்லா டிஎம்டிகே சந்தோஷமா இல்லை. அவங்க ஒரு ராஜ்யசபா சீட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அந்த ராஜ்யசபா சீட் அவங்களுக்கு வழங்கப்படலை. ஸோ அவங்க அன்ஹாப்பி. 26ல தரேன் அப்படின்றாருல்ல எடப்பாடி பழனிசாமி. பட் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இப்ப வேணும்ன்றாங்க. பட் நீங்க அவங்க கேட்கறது நீங்க கொடுக்கலன்னா கண்டிப்பா அன்ஹாப்பியா தான் இருப்பாங்க. அவங்க அன்ஹாப்பியா இருக்காங்க. இதை நம்ம அதிமுகவையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவை பொறுத்தளவுல இப்ப அவங்க எதிர்கட்சியா இருக்காங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது உங்க கையில லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் இருக்கும். உங்ககிட்ட கம்மியான பணம் இருக்கும்போது நீங்க வேஸ்ட் பண்ண முடியாது இல்ல. எது அதிகப்படியான வேல்யூ கொடுக்குமோ அதை மட்டும் தான் நீங்க வாங்குவீங்க. தேவையில்லாத விஷயங்கள்லாம் வாங்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கையில இப்ப கம்மியான ரிசோர்ஸ் தான் இருக்கு. நம்ம கிட்ட மொத்தம் 2 லோக்சபா சீட்ஸ் தான் இருக்கு. அதை எங்க கொடுத்தா நமக்கு அதிகப்படியான வேல்யூ அதை ஆட் பண்ணும், கட்சிக்குள்ள சில பேர் கொடுத்தோம்னா நம்ம கட்சியை இன்னும் பலப்படுத்தும் அது அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் பாக்குறாரு. ஸோ இதை நம்ம தேமுதிகவுக்கு கொடுத்து அவங்க ஒரு ரொம்ப வீக்காவும் இருக்காங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ அவங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய வேல்யூ நமக்கு கிடையாது, நம்மளே அதை வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. அப்புறம் நீங்க தேமுதிக கொடுத்தீங்கன்னா அடுத்து அன்புமணி கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ உங்களுக்கு லாஸ்ன்னு பார்த்தோம்னா 2 சீட்டுமே அவங்க கையை விட்டு போயிடும். ஸோ அதனால 2 பேரும் கொடுக்க வேண்டாம், நம்மளே வச்சுக்கலாம். அப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட லாபம் அப்படின்ற மாதிரி பாக்குறாரு. எனக்கு ஒரு போல்டான முடிவு எடுத்திருக்காரு. போல்டான முடிவு தான். ஏன்னா கையில ரிசோர்சஸ் லிமிட்டடா இருக்கும்போது அதை ரொம்ப பார்த்து ரொம்ப கவனமா செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அந்த வகையில அவங்க அதை பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் அதிமுக பண்ணும்போது நேச்சுரலா தேமுதிக கோவமா இருக்காங்க, அன்ஹாப்பியா இருக்காங்க. இந்த விஷயம் திமுகவுக்கும் தெரியும். ஸோ ஏதோ ஒரு வகையில மேபி அவங்க அட்ராக்ட் பண்றதுக்கான வேலைகள்ல மேபி அவங்க ஈடுபடுறாங்கன்ற மாதிரி பார்க்கலாம். நீங்க சொன்ன மாதிரி இப்ப காங்கிரஸ் சைட்ல இந்த விஷயத்த பண்றாங்க. அதே மாதிரி அவங்களோட பொதுக்குழுவையும் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது மேபி உள்ள கொண்டு வர முயற்சி பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நிறைய நியூஸ்லாம் கூட வந்தது, திமுக தேமுதிகவோட சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்தினாங்க அப்படின்ற நியூஸும் வந்தது. திமுகவை பொறுத்தளவுல ஏற்கனவே அந்த அலையன்ஸ் ஃபுல்லா இருக்கு, இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஸ்ட்ராங்கா திமுகவோட இருக்காங்க, பெரிய ஸ்பேஸ் இல்ல. பட் இருந்தாலும் தேமுதிக உள்ள வந்தாங்கன்னா அவங்க ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க. சில கம்யூனிட்டியோட ஓட்ஸை டிஎம்கே அலையன்ஸ் கொண்டு வரதுக்கான ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. தேமுதிகவுக்கு பெரிய ஓட் ஷேர் கிடையாது, பட் அவங்க சில கம்யூனிட்டியோட ஓட்ஸை உள்ள கொண்டு வரதுக்கான ஒரு கேட்டலிஸ்ட் ஃபோர்ஸா அவங்க செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு தியரியும் இருக்கு. ஸோ அந்த வகையில தேமுக உள்ள வந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அவங்க சைட்ல இருந்து அந்த முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. பட் நான் எப்படி பாக்குறேன்னா, தேமுதிகவை பொறுத்தளவுல திமுக கூட்டணியால பெரிய லெவல்ல அவங்க அகாமடேட் பண்ண முடியாது. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்து அகாமடேட் பண்ண முடியாது. ஏன்னா உள்ள ஃபுல்லா இருக்காங்க, ஏகப்பட்ட கட்சிகள் உள்ள இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதிமுக தான் அவங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாங்க. ஆனா இதுல சிக்கல் என்னன்னா, ஒண்ணு தேமுதிக ரொம்ப ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்ஸ் கூட்டணி நெகோசியேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எப்பவுமே டஃபா நெகோசியேட் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. ரெண்டாவது சில நேரங்கள்ல அவங்களோட நலனுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்க முடியுது. தனியாக கண்டெஸ்ட் பண்றதா இருக்கலாம், மக்கள் நல கூட்டணியோட போனதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ சில நேரங்கள்ல ப்ராக்டிக்கலா யோசிக்காம எனக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி எடுக்கக்கூடிய ஆட்களும் கூட. நான் எப்படி பாக்குறேன்னா, லாஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான், பெஸ்ட் ஆப்ஷன் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான். ஸோ ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணா அங்கதான் போகணும். இல்ல விஜய் கிட்ட போக மாட்டாங்களா? டிவிக்கு ஆப்ஷனா இருக்காதா? விஜய் என்னன்னா ப்ராக்டிக்கல் ஆப்ஷன் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய தவறுகளை தேமுதிக பண்ணிட்டாங்க. அன்புமணி அவர்களும் இந்த மாதிரியான நிறைய தவறுகளை பண்ணிட்டாங்க. நீங்க விஜய் கூட போனீங்கன்னா விஜய்க்கு ப்ராபப்லி 5-10% ஓட் இருக்கும். சரி 15% ஓட்ஸே இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ விஜய் பிளஸ் தேமுதிகனா என்னாச்சு? பெருசா எதுவும் வராது, 16 மாறும். அது அந்த 16 விஜய்க்கும் பிரோஜனம் கிடையாது, தேமுதிகவுக்கும் பிரோஜனம் கிடையாது. ஆனா இதே இது அதிமுக கூட போனாங்கன்னா மேபி ப்ராபப்லி கொஞ்சம் ஓட்ஸ் சீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆமா, உங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் அது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகம். திமுக கூட போனீங்கன்னாலும் வின்னிங் சீட்ஸா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க அதை தான் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு கட்சியா அவங்க வீக் ஆகிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கட்சியில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான செகண்டரி லெவல் லீடர்ஸுக்குலாம் எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே பெனிஃபிட்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு வின்னிங் சீட்ஸ் அவசியம். திரும்ப தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. அதனால டிவிகே கூட போறதுன்றது பிஎம்கேவும் அதை ஒரு ஆப்ஷனா பார்க்க மாட்டாங்க,
டிஎம்டிகேவும் அதை டெஃபினட்டா ஒரு ஆப்ஷனா பார்க்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் நிறைய நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அன்புமணி அவர்கள் வந்து டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வருது. பட் அதெல்லாம் மேபி அதிமுகவை கொஞ்சம் கோவப்படுத்துறதுக்கோ கொஞ்சம் புஷ் பண்றதுக்கோ அதிமுகவை யூஸ் பண்ணலாம். ஆனா டிவிக்கு கூட போய் அலைன்ஸ் வச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரயோஜனம் கிடையாது. ப்ராக்டிகலா யோசிக்கிறவங்க அங்கே போக மாட்டாங்க. பிஎம்கே உடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த மாதிரி ஆங்கிள்? பிஎம்கே வந்து இப்போ எப்படி போய் அலைன்ஸ் வைப்பாங்க, அந்த இது எப்படி பாக்குறீங்க? பிஎம்கேவுக்கு ஒரே ஆப்ஷன் என்ன பொறுத்தளவுல அதிமுக தான். அவங்க அதிமுகவோட தான் அலைன்ஸ் வைக்கணும். அவங்களும் டிவிகேவோட போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கும் பெரிய யூஸ் கிடையாது. அதே மாதிரி பிஎம்கே மாதிரியான ஒரு கட்சி அதிமுக டிஎம்கே அலைன்ஸோடையும் போய் சேர முடியாது. டிஎம்கேல ஏற்கனவே விசிகே இருக்காங்க, அது போக நிறைய கட்சிகளும் இருக்காங்க. ஸோ திமுக கூட்டணியில அது நிறைய குழப்பங்களை ஏற்படுத்தும். அதனால பிஎம்கே அங்கேயும் போக முடியாது. பிஎம்கேவுக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க பலவீனமாகவும் ஆகுறாங்க. இந்த சண்டைகள்லாம் போடும்போது நேச்சுரலா அது பிஎம்கேவை பலவீனப்படுத்தும். அப்படி இருக்கும்போது அதிமுகவோட நெகோசியேட் பண்றதும் கஷ்டம். நீங்க எப்பவும் நெகோசியேட் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்கும்போது தான் நல்லா ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ண முடியும். நீங்க வீக்கா இருக்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா நெகோசியேட் பண்ண முடியாது. அந்த வகையில பிஎம்கேவுக்கு அந்த சிக்கலும் இருக்கு. ஸோ அதனால பிஎம்கேவும் சரி டிஎம்டிகேவும் சரி அவங்க நிறைய விஷயங்கள் செய்யலாம். பட் கடைசியில் அவங்க அதிமுக கிட்ட தான் போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் தான் பார்க்குறேன். ஓகே, இப்போ எம்பி சீட்டை பற்றி பேசியிருந்தோம், ராஜ்யசபா சீட் பற்றி. அதில் வந்து திமுக 4, அது கமல் அவர்களை சேர்த்து 4 பேரும், இந்த பக்கம் அதிமுக 2 பேரும் நிறுத்தியிருக்காங்க. இப்போ ஓகே, இது திமுகவுடைய வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா இந்த சோசியல் ஜஸ்டிஸில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா திமுக வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் கூட வாய்ப்பு தரல அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ இது எப்படி பாக்குறீங்க? ஒன்னு சோசியல் ஜஸ்டிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா 2 கட்சியுமே சோசியல் ஜஸ்டிஸ்க்கு உட்பட்டு செயல்படக்கூடிய கட்சிகள் கிடையாது. மோஸ்ட்லி இந்த 2 கட்சிகளுமே பிசி கட்சிகள் தான். சமூக நீதி அதெல்லாம் பேசினாலும் பெண்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது, மைனாரிட்டிஸ்க்கு பெரிய ரெப்ரசன்டேஷன் கிடையாது. அதுவும் குறிப்பா திமுக இன்னைக்கு பாஜக எதிர்ப்பை முன்வைத்து பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. முஸ்லீம் ஓட்ஸ்லாம் கம்ப்ளீட்டா டிஎம்கேவுக்கு தான் போகுது. ஆனா இஸ்லாமியர்களுக்கு என்ன பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டாங்க? பெரிய ரெப்ரசன்டேஷன்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அதனால அங்க சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி இதுக்கெல்லாம் பெரிய ஸ்பேஸ் கிடையாது. இது ப்ராப்பர் பிஸ்னஸ் இல்லையா? ஸோ இப்போ எலெக்ஷன்றது ப்ராப்பர் பிஸ்னஸ் தான். நீங்கள் வந்து கோடிக்கணக்காக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பணத்தை வந்து எடுக்கணும். இந்த கெப்பாசிட்டி இருக்கவங்களுக்கு தான் அவங்க சீட்ஸ் கொடுப்பாங்க. அந்த கம்யூனிட்டி பேக்கிங் இதெல்லாம் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் இதெல்லாம் செகண்டரி தான். பட் இருந்தாலும் இந்த சூழல்ல மேபி நீங்க சொன்ன மாதிரி அதிமுக இன்னும் கொஞ்சம் கூட பெட்டரா ரெப்ரசன்டேஷன் மற்றவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஒன்னு கம்யூனிட்டி வைஸ் நீங்க சொல்லும்போது பெட்டர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க. 2வது அதிமுக ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சியும் கிடையாது. திமுக அப்பட்டமான ஒரு ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. ஸோ ஃபேமிலி பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்சி சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியா தான் இருக்க முடியும். சமூக நீதிக்கும் குடும்ப அரசியலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது கம்ப்ளீட்டா சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். காலங்காலமா நான் என்னோட பையன் பேரன் உட்கார்ந்துகிட்டே இருந்தா மற்றவங்களுக்குலாம் வாய்ப்பு மறுக்கப்படும். நிஜமாவே தகுதி உடையவர்கள் திறமைசாலிகளுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படும். அது சமூக நீதிக்கு எதிரான ஒரு விஷயம். அந்த வகையிலையும் பார்த்தோம்னா அதிமுகல பெரிய அளவுல ஃபேமிலி பாலிடிக்ஸ் இல்லை. சின்ன லெவல்ல மேபி இருக்கலாம், பெரிய லெவல்ல இல்லை. அந்த ஏரியாலையும் திமுகவோட அவங்க கொஞ்சம் பெட்டரான ஒரு பார்ட்டி. ஸோ கம்பேரிட்டிவ்லி திமுகவோட அதிமுக பெட்டரா சோஷியல் ஜஸ்டிஸை டெலிவர் பண்றாங்கன்னு சொல்லலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க பெருசாக அதை பத்தி பேசுறது கிடையாது. சமூக நீதியை பத்தி திமுக இன்னும் அதிகமா பேசுவாங்க. சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டாலும் திமுக அதிகமா அதை பத்தி பேசுறது, அதை வச்சு பிரச்சாரம் பண்றது, சமூக நீதி காவலர்கள் நாங்க தான் அப்படின்ற மாதிரி பிராண்ட் பண்ற இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. பட் அதிமுக இந்த ஏரியால கொஞ்சம் பெட்டர்னு பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து நம்ம அலைன்ஸ் பத்தி பேசுறோம், ஆனா வந்து இதுவுமே ஒரு அலைன்ஸ் சம்பந்தமான விஷயம் தான். என்ன அப்படின்னா கமல் அவர்களுக்கு திமுக ராஜ்யசபா சீட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா கர்நாடகால வந்து ஒரு படம் தொடர்பா ஒரு இஷ்யூ வந்து ஏற்படுத்து. ஆனா திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ திமுகவோ முதலமைச்சர் அவர்களோ, கர்நாடகாவுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கமலுக்கு எதிராக கருத்து சொல்றாரு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து கமலுக்கு ஆதரவா ஒரு கருத்து வந்து சொல்ல மாட்டாரு. சோ இது எப்படி பார்க்கலாம்? என்ன பார்வை இது? ஒண்ணு என்னன்னா, நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. பட் நீங்க சொன்னது போல சித்தாராமையா அவரு உள்ள என்ட்ராய் இந்த இஷ்யூல அவரும் கருத்தை தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது கர்நாடகாவோட சிஎம் பேசும்போது தமிழ்நாட்டோட சிஎம் பேச வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஸோ கன்னடா சார்பா அவர் பேசுறாரு.
அது ஒரு தவறான இன்ஃபர்மேஷனும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது எம்.கே. ஸ்டாலினும் இங்க பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு, பதிலடி கொடுக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கு. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இதை குறித்து பெருசா பேசியோ டிஸ்கஸ் பண்ணியோ நேரத்தை வீணடிக்க வேண்டிய தேவை கிடையாது. கமலஹாசன் அவர்கள் அங்க போய் பேசுறாரு, அது தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா எனக்கு தெரியல. யூஸ்வலா சினிமாக்காரங்க ரொம்ப கவனமா தான் பேசுவாங்க, பேசினா ஏதாவது சிக்கல் ஏற்பட்டுன்ற அந்த சென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அதனால ரொம்ப வார்த்தைகளை கவனமா யோசிச்சு தான் அவங்க பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது கமலஹாசன் அவர்கள் தமிழ்ல இருந்துதான் கன்னடம் வருது அப்படின்ற விஷயம் பேசுறாருன்னா அது கான்ட்ரவர்ஷியலா மாறுன்ற புரிதல் இல்லாம அவர் பேசினாரா என்னன்னு தெரியல. இது ஏன் நான் சொல்றேன்னா, யூஸ்வலா சினிமாக்காரங்க படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் லிபரலா கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்றதுலாம் அவங்களுக்கு நல்லது. பட் இது எனக்கு தெரியல, மேபி பிளான்டு இல்லையான்லாம் எனக்கு தெரியல. பட் நான் இதை எப்படி பாக்குறேன்னா, கன்னடக்காரங்க என்ன சொல்றாங்க, எங்க மொழி தான் தமிழ்ல இருந்துலாம் நாங்க வரல, நாங்களும் பெரிய பழமையான மொழின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. நம்ம மொழியில இருந்து வந்ததுதான் கன்னட மொழி. பட் நம்ம அதை போய் அவங்ககிட்ட போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சித்தாராமையா கிட்டையும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒருத்தன்டையும் போய் நம்ம போய் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. நமக்கு ஃபேக்ட் என்னன்னு தெரியும், அதுக்கு சயின்டிபிக் எவிடன்ஸ் இருக்கு, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்கு, ப்ரூஃப் இருக்கு. இப்ப நிஜமாவே ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரியன் வந்து இதை பேசுறாருன்னா அந்த ஹிஸ்டாரியன்ட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு ஹிஸ்டாரியனும் இந்த ஆர்கியூமெண்ட் வைக்க மாட்டான். தமிழை விட கன்னடம் பழமையான மொழிலாம் எந்த ஹிஸ்டாரியனும் ஆர்கியூமெண்ட் வைக்க மாட்டான். பட் அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கிட்டயும் அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃப்ரிஞ்ச் அமைப்புகள் கிட்டயும் நம்ம போய் பேசணும் அவசியம் இல்லை. அவன் என்னன்னு நினைச்சிட்டு போறான். கர்நாடகாவில் அவங்க அந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம மொழி பெரிய பழமையான மொழி, தமிழை விட நம்ம பழமையான மொழின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நினைச்சிட்டு போட்டோம், அது அவன் பிரச்சனை. நம்ம ஊர்ல அது டிபேட்டே கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல அது ஒரு டிபேட்டா இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்ப ஹிந்தி திணிப்புன்னு வருதுன்னா கொஞ்சம் பேர் ஹிந்தி வேணும்ன்றான், கொஞ்சம் பேர் ஹிந்தி வேணான்றான். அப்ப இங்க டிபேட் ஆகுது. ஹிந்தி உள்ள வந்தா என்ன பிரச்சனைகள் ஏற்படும், ஹிந்தி ஏன் தேவை, இந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இது ஒரு டிஸ்கஷனே கிடையாது. பக்கத்து ஸ்டேட்காரன் அவனோட பார்வை, அவன் எப்படி வேணாலும் யோசிச்சுக்கலாம். இன்னைக்கு ஆனா இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கமல் அவர்கள் ஒரு நடிகரா இருந்தா வச்சுங்களேன், இந்த டிஸ்கஷன் வந்து எழுப்பணும் அப்படின்றது வந்து ஒரு விருப்பமா இருக்காது. கமல் அவர்கள் இப்பொழுது இண்டி கூட்டணி சார்பாக, திமுக கூட்டணியில இருக்காரு, இண்டி கூட்டணி சார்பாக ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்காரு. அந்த ஒரு எம்பியை பார்த்து, பிரபலமான நடிகர் ஒரு எம்பியா மாற போறாரு, அவரை பார்த்து காங்கிரஸினுடைய அதே இண்டி கூட்டணியினுடைய ஒரு சிஎம் வந்து அவர் புத்திலாம் பேசுறாருங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ பொலிட்டிக்கலா பார்த்தாலுமே இது வந்து தப்பா இருக்குல்ல, அதனாலதான் கேட்கறேன். அரசியல் ரீதியா சித்தாராமையா அவர் ஊருக்கு என்ன தேவையோ, அவர் கட்சிக்கு என்ன தேவையோ அதுதான் அவர் பேசுவார். அவர் ப்ராப்பர் பொலிட்டீஷியன். ஸோ சித்தாராமையாவை பொறுத்தளவுல கர்நாடகாவில் இன்னைக்கு அந்த கன்னடா லாங்குவேஜை சுத்தி ஒரு அரசியல் போய்கிட்டு இருக்கு. அங்க வரக்கூடிய மற்ற ஹிந்திக்காரங்களை வந்து கன்னடால பேசுன்னு சொல்ற மாதிரி விஷயங்களா இருக்கலாம். அங்க அந்த ஒரு லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ இப்ப கமலஹாசன் அவர்கள் பேசுறது அங்க ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுது. இந்த சூழல்ல அவரு கமலுக்கு எதிராக தான் அவரு பேசி ஆகணும். இந்த இஷ்யூ மட்டும் கிடையாது, நீங்க ஓவரால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணியில ஏகப்பட்ட முரண்கள் இருக்கு. வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, காங்கிரஸ், சிபிஐஎம், டிஎம்சி 3 கட்சிகள் இருக்காங்க. 3 பேருமே எதிரெதிராக பேசக்கூடிய கட்சிகள் தான். கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஸ்ட்ராங்கா அவங்க டிஎம்சி அப்போஸ் பண்றாங்க. அதே மாதிரி கேரளாவுக்கு வாங்க, கேரளாவுக்கு வந்தீங்கன்னா சிபிஐஎம்மும் காங்கிரஸும் அவங்க எதிரெதிராக தான் நிற்பாங்க. ஸோ ஏகப்பட்ட முரண்கள் அங்க இருக்கு. இதுவும் அந்த ஒரு முரணோட ஒரு வெளிப்பாடு தான். இந்த சிக்கல் இருக்கிறதுனாலதான் இந்தியா அலையன்ஸால ஒரு ப்ராப்பரான ஒரு அலையன்ஸா இருக்க முடியல, ஒரு விக்டரி ஜெயிக்க முடியல. அதுக்கு பெரிய ஒரு பைண்டிங் ஃபேக்டர்பாங்கல்ல, அது ஒண்ணு சேர்க்கறதுக்கான பெரிய ஃபேக்டர் இல்ல. பிஜேபின்ற ஒரே ஒரு ஃபேக்டரை தவிர அவங்க சேர வேண்டிய எந்த தேவையும் இல்லை. ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்கோங்க, அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகாது. ஸோ ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு இந்தியா அலையன்ஸுக்குள்ள. அதனால சித்தாராமையா காங்கிரஸ் பார்ட்டியில இருந்துகிட்டு இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய நீங்க சொன்ன கமல்ஹாசன் அட்டாக் பண்றாருன்னா அதுல ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. அவரை பொறுத்தளவுல என்னோட கட்சி நலன் தான் எனக்கு முக்கியம், நான் என்னோட பேஸை ஹோல்ட் பண்ணும், லாங்குவேஜ் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணாதான் எனக்கு வண்டி ஓடும், அப்ப கமல்ஹாசன் இறங்கி நான் அடிப்பேன் அப்படின்றதுதான் அவரோட ஸ்டாண்ட். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.